வணக்கம். இன்றைய தலைப்பு ராஜயோகம் யாருக்கு? ராஜயோகம் என்பது என்ன? மூதாதையர் சொத்துக்களை அனுபவிப்பது, தாத்தா பாட்டி தகப்பன் தாய் சொத்துக்களை அனுபவிப்பது, இதுதான் ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமாக 5 கிரகங்கள். நமக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நவகிரகங்களில் 5 கிரகங்கள் ஜாதகத்தில் உன்னதமான இடத்தில் பலம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டால், அந்த உயிர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராஜயோகத்தை பெறும். அந்த ராஜயோகம் என்றால் என்ன? உழைக்காமல் சாப்பிடுவது, உழைக்காமல் எல்லாமே கிடைப்பது, உழைக்காமல் தன்னுடைய வருமானம் பெருகுவது, இதுதான் ராஜயோகம். இந்த ராஜயோகம் முதலில் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சூரியன், இரண்டாவதாக குரு, மூன்றாவதாக செவ்வாய், நான்காவதாக புதன், ஐந்தாவதாக சந்திரன். இந்த 5 கோட்களும் ஜாதகத்தில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றுவிட்டால் ராஜயோகத்தை நாம் பெற்று இந்த உலகத்தில் எல்லா சிறப்புகளையும் பெற முடியும். அதே சமயம் இந்த ராஜயோகம் உங்களுடைய வாரிசுகளுக்கு செல்ல வேண்டும். இந்த ராஜயோகத்தை நீங்க அடையும் பொழுது நோய் நொடிகள் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும், பாதிப்புகள் வரக்கூடாது. அப்படின்னா மற்ற 4 கிரகங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். மற்ற 4 கிரகங்கள் என்னென்ன? சனி, ராகு, கேது, செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் தன்னுடைய பலத்தை இழந்து, சனியால் ஒரு சுபகிரகம் பார்க்கப்பட்டால் அதனுடைய தோஷத்தை நாம் சந்திக்க வேண்டியது வரும். செவ்வாயால் ஒரு கிரகம் பார்க்கப்பட்டால் அந்த தோஷத்தை, அந்த பாதிப்பை நாம் சந்திக்க வேண்டி வரும். ராஜயோகமாக இருந்தாலும் உடல்நலம் சீராக இருக்க வேண்டும். இறுதி காலம் வரை படுத்து படுக்கையாக இருக்கக்கூடாது. எல்லா வசதியும் இருக்கும், படுத்து கிடப்பான், எல்லாமே இருக்கும், சாப்பிட முடியாது, நோய் வந்துடும். ராஜயோகம் இருந்து என்ன பண்ற? முன்பு பயன்படி தாத்தா பாட்டி சம்பாரிச்சு கோடிக்கணக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, 10க்கு அப்பாவும் சேர்ந்து சம்பாரிச்சு வச்சுட்டாரு, எல்லாமே இவனுக்கு சொத்துக்கள் இருக்கு. ஆனால் இவன் வழிபாடுகள் பண்ணாதனால அனுபவிக்க முடியாம சும்மா கிடக்கும், சாப்பாடாக்கி பட்டினி கிடக்கிற மாதிரி. இதை ஏற்படுத்துவது பாவ கிரகமான ராகு, கேது, சனி, செவ்வாய். இந்த கிரகங்கள் சுபகிரகங்களை பார்த்து விட்டால் அந்த சுபத்தன்மை போய்விடும், சுகம் பறிவாய்விடும், சுகத்தை முழுமையாக அடையவிடாமல் தடை ஏற்படும். இதெல்லாம் நீங்க வேண்டும், அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நம்மளுக்கு அமைந்த ராஜயோகத்தை நாம் முழுமையாக பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து அதை நீங்க கடைபிடித்து வந்தால் அந்த ராஜயோகம் என்கிற அமைப்பை இறுதி கால வரை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகும் உங்களுடைய வாரிசுகளுக்கு அது போகுமாறு செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகப்படி உரிய தெய்வங்களுக்கு வழிபாடுகள் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம், ஆடை தானம் பண்ணுங்க. மிக சிறந்த தானம் அன்னதானமும் ஆடை தானமும். வயிறார உணவு கொடுத்து ஒரு நல்ல துணி கொடுங்க, அவன் மனதார வாழ்த்துவான். அவன் வாழ்த்தாட்டி அந்த ஆத்மா வாழ்த்தும், அந்த ஆன்மா வாழ்த்தும். இதெல்லாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். உங்களால் இயன்றதை பண்ணுங்க. நீங்க ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களால் எதை வேணாலும் பண்ண முடியுமே, அது நல்லது மட்டும் பண்ணுங்க. ஒரு கோயில் கட்டுங்க, திருப்பணி வேலை பாருங்க, திருப்பணிக்கு நிதி கொடுங்க, நீங்களே முன்னுக்கு நின்று பாருங்க, ஏழை எளியோருக்கு உதவுங்க, வயதானவர்களுக்கு உதவுங்க, நல்லா படிக்கிற குழந்தைகள் ஏழை குழந்தையா இருந்தா படிக்க வைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு புண்ணியம்.
இதெல்லாம் அது ராஜயோகத்தை தக்க வைக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே இருக்கும், உங்களால இயங்க முடியாது. இயங்க முடியாம படுத்து படுக்கை ஆகிடுவீங்க, உயிரும் போகாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலம் இருக்க வச்சு நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேதனைப்படுவதற்கு யார் காரணம்? எல்லா சிறப்புகளும் நமக்கு இருந்தும் கூட இந்த பாவ கிரகத்தின் தீய கிரகத்தின் பார்வை பட்டதுனால நம்ம இதுவரைக்கும் அறியாம இருந்திருக்கிறோம். இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்களும் ஆடை தானங்களும் பண்ணுங்க. நான் முன்பே சொன்னேன், வயதானவர்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. அனாதை இல்லங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு, உங்களால் முடியும். இப்படிலாம் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ராஜயோகத்தை, அந்த பலம் பெற்ற 5 கிரகத்தை எந்த பாவ கிரகம் பார்த்தாலும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நீங்க எதுவுமே பண்ணாமட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். இதில் எந்த சந்தேகம் வேண்டாம். ஆகவே அனைவரும் இந்த ஜாதகங்களை பார்த்து உங்களுக்கு ராஜயோகம் இருக்குதா இல்லையா, நீங்களே சம்பாதிச்சது தக்குமா தங்காதா, நீங்க சம்பாதிச்ச ஒரு சொத்துக்கள் உங்க குழந்தைகளுக்கு போய் சேருமா சேராதா, அவர்கள் நல்லா இருப்பார்களா, நாம் நினைக்கிற மாதிரி அவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்களா, வேற ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்குவாங்களா, எல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா உங்களால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள், உங்களை உங்க தாய் தந்தை உருவாக்கி அவங்க போயிட்டாங்க, ராஜயோகத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொத்தையும் அவங்க அம்மா அப்பா சொத்தையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இது ராஜயோகம் தானே, எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அது ஏன் அந்த மிஸ்யூஸ் பண்ணணும், அது தவறான பாதைக்கு கொண்டு போகணும்? தவறான பாதைக்கு போகக்கூடாது அப்படின்னா வழிபாடுகள் மிக மிக அவசியம். அந்த வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு அது போய் சேரும். சிறப்பான யோகத்தை அவர்கள் பெறுவார்கள். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இது பிராக்டிக்கல், உண்மை நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விளக்கங்களும் பிராக்டிக்கலா அனுபவிச்சு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இது ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு இருக்கேன். விளையாட்டு காரியம் இல்லை. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எடுத்தோம் கமுத்தோன்னு நான் பேசல. எல்லாமே நமக்கு இருக்கு. நாம் எதையும் சரிவர செய்வதில்லை. நமக்கு கிடைக்கப்பட்ட யோகத்தை நாமளே குறைத்துக் கொள்கிறோம். நமக்கு கிடைக்கப்பட்ட இன்பத்தை நாம் அனுபவிப்பதில்லை. வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு போயிடுவான். நமக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் வேற ஒருத்தனுக்கு போகுது, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்னொருத்தனுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நாமே தான். நாம் சரியான முறையில் எதையும் செய்வதில்லை. ஏன் செய்யக்கூடாது? நம்மளால் முடியாதா? முடியும். அதை நம்ம பார்க்கறது இல்லை. என்னமோ சாப்பிட்றோம், போங்குறோம், தூங்குறோம், வந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதுன்னு போயிட்டே இருக்கிறோம். அப்படி விடக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி உங்க வம்சாவளி நல்லா இருக்கணும். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு அதற்குரிய வழிபாட்டு முறைகளை நீங்க ஜாதகப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக தோஷத்தை நீக்க முடியும். இது உறுதி. இதில் எந்த சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். அதனால அவங்க ஜாதகங்களை பார்த்து உங்களது, உங்க மனைவி இது, உங்க குழந்தைங்கிறது எல்லாத்தையும் பாருங்க. பார்த்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க. இந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட யோகத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதில் வரக்கூடிய பாதிப்புகளை வழிபாடு மூலியமாக குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே நம்ம முடியும். எல்லாமே முடியுங்கிற நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிரும். இல்லை அப்படின்னா எல்லா தொந்தரவும் ஏற்படுத்தி எப்படா எங்கடா தப்பிச்சுட்டு போலான்னு நினைப்பு வரும். நிம்மதி போயிடும். வசதி இருந்தும் நிம்மதி போயிடும். நிம்மதியா இருந்தா வசதி போயிடும். ரெண்டும் நமக்கு வேணும். வசதி வேணும், நிம்மதி வேணும். ரெண்டும் கிடைக்கணும்னா நாம் சரியான பாதையில போகணும். அந்த சரியான பாதை என்னங்கிறது உங்க ஜாதகத்திலே இருக்குது. அதை பாருங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். சிறப்பாக இருப்பீங்க.